வணக்கம். ஆயிஷா செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் 18ஆம் தேதி பிஜி டீச்சர்ஸுக்கான டிப்ளாய்மெண்ட் நடக்குது. ஆல் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான். அரசு மற்றும் நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்கள் 1/8/2023 நிலவரப்படி ஆசிரியருடன் கூடிய உபரி என கண்டறியப்பட்டவர்களை பணி நிறுவல் செய்தல். ஸோ மாணவர்கள் குறைவாக இருப்பாங்க, அந்த இடத்துல ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்படி எக்ஸஸாக இருக்கிற டீச்சர்ஸை வேறு ஸ்கூல்ஸ்க்கு என்ன பண்ணிவிடுவாங்க, மாற்றி விட்டுருவாங்க. இதுதான் பணி நிறுவல் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஸ்கூலில் 3 மேக்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. 3 மேக்ஸ் டீச்சர் இருக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 250, 300 ஸ்டூடெண்ட்ஸாவது இருக்கணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 140 ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போது 3வது மேக்ஸ் டீச்சர் வந்து உபரி ஆசிரியர் சொல்லிவிட்டு அந்த 3வது போஸ்ட்டை வந்து வேறு ஸ்கூலில் எங்கே ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கோ அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்களோ நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக படிங்க, விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த பணி நிறுவலுக்கு பிறகு காலி பணியிடங்கள்லாம் எடுத்து நமக்கான தேர்வு அறிவிக்கை கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ இந்த உபரி ஆசிரியர் பணி நிறுவலுக்கு பிறகு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இருக்குது. இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு நமக்கு ஜூலை எண்ட் ஆகிடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நியூ ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ எடுப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1/8/2023 நிலவரப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் 1/8/2024 நிலவரப்படி மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப முதுகலைப்பட்ட ஆசிரியர்கள் பணியிடங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு எவ்வளவு பணியிடங்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதற்கான நியமன நோட்டிஃபிகேஷன் நமக்கு கண்டிப்பாக வரும். அது வந்து செப்டம்பர், அக்டோபர், ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி, இப்போ இருந்து ஆரம்பித்தாலும் சரி, நாளையிலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிங்க, அதிகமாக ப்ராக்டிஸ் எடுங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். ஆயிஷா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆயிஷாவின் செய்திகளுக்கு நான் உங்கள் ஆனந்தன். அச்சம் தவிர.